வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை மூலம் நான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் அன்போடு கேட்கிறேன். ஆரம்பமாக தரைகளை தாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் தந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர், குடும்பத்தை இணைத்தவர் கர்த்தர், குடும்பத்தை அங்கீகரிக்கிறவர் கர்த்தர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்ப கொடுகையிலும் பாடலை அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தரோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தெரிந்த ஒரு பழைய பாடல் ஒன்றை சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை, நாம் அறிந்த உண்மை, கர்த்தரை நம்பி ஜீவிக்க போகிறோம். ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அதனால சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மயப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். சேர்ந்து சொல்லலாமா? மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரி. எத்தனை பேர் நம்பிக்கையோடு அறிக்கை பண்ண போறீங்க? இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இது ஒரு இக்கட்டான ஒரு நேரமை. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை. உண்மை வழி நடந்திடும், உண்மை வழி நடந்திடும்,
உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடும். உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் கேட்பது கிடைக்குமே. சேர்ந்து சொல்லுமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். சொல்லலாம் அந்த வார்த்தையை. மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் ஓ கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி அப்படி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். We worship you, Lord Jesus. யோசுவா சொல்லுகிறார், நானும் உன் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஜீசஸ். குடும்பமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். குடும்பமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் தேவைகளை சந்தித்தார், இத்தனை நாட்களாய் கர்த்தர் நடத்தினார்.
இன்னும் அவர் நடத்துவார், நடத்தினார், நடத்துகிறார், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க குடும்பமா ஆசீர்வாதமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் குடும்பமாய் உயர்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. அவர் நல்லவர். God is good in every time. God is good in a situation. அவர் நல்லவர். We worship you, Lord. We praise you, Lord. நல்லவரே நீ சொல்ல போறியும். உங்களை குடும்பமாய் மாற்றினவர் நல்லவர். உங்களை குடும்பமாய் பாதுகாக்கிற நல்லவர். உங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திக்கிறவர் நல்லவர். உங்களுடைய குடும்பங்களை உயர்த்த போகிறவர் நல்லவர். God is good. Jesus. Hallelujah. 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 நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, yes Lord, ஆராதனை. சொல்லுங்க, ஒரு முறை பார்க்கலாம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. உள்ளமதின் வாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் வாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். சொல்லி அமரப் போகிறோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். Hallelujah. 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 தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் குடும்பமாய் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பம் ஒரு சந்தோஷமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை இயேசு விரும்புகிறீர். குடும்பங்கள் இணைந்திருப்பதை இயேசு விரும்புகிறீர். குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை இயேசு விரும்புகிறீர். ஊழியக்காரனாகி நான், நீர் எனக்கு தந்த அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது கேட்கப்படுற வார்த்தை இந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.
God bless you. அமருங்கள். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வர போகிறோம். வீட்டில் உட்கார்ந்து அமர்ந்து நாம் ஜெபிக்கிற நாட்கள் இது. குடும்பத்தை குறித்து சில வார்த்தை பதிவு செய்து நான் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஊரடங்கு உத்தரவு வந்த பிற்பாடு நிறைய குற்றங்கள் குறைந்திருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை சண்டே வரலும் ஒரு பெரிய அளவில் கொலை குற்றங்கள் எல்லாம் இல்லை, குறைந்திருக்கிறது. விபத்துகள் இல்லை, குறைந்திருக்கிறது. ஆனால் 1ஆம் தேதி வரலும் 1,40,000 குடும்ப பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1,40,000 குடும்ப பிரச்சனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் என்னுடைய ஜெப நேரத்தை முடித்து நான் தந்தி பேப்பர் வாசித்துட்டு இருந்தேன். என் கையில் பேப்பர் இருக்குது, வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஊரடங்கால் அதிகரித்த குடும்ப சண்டை, மகளிர் ஆணையத்தில் குவியும் புகார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 கேஸ் பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 69 குடும்ப சண்டைகள். நல்ல கவனிச்சிருக்கு. விபத்து இல்லை, காரணம் வாகனம் ஓடலை. பெரிய திருட்டு ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாருமே வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய கொலைகள் ஒன்றும் அதிகப்படவில்லை, ஆனால் குடும்ப சண்டைகள் பெருகிவிட்டது. ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு குடும்பம் ஜாலியாக ஒரு காரியத்தை எடுத்து போட்டிருந்தாங்க. என்னை சிரிக்க வைத்தது, சிந்திக்க வைத்தது. புருஷன் உட்காந்து ஒரு ஏரியாவில் உட்காந்து மனைவிக்கு சமையல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தான் பார்த்தேன் அதை. அப்படி கீரையை அழகா அறிஞ்சடிச்சிட்டு இருக்கிறார். அவர் தன் மனைவி பேரை கூப்பிட்டு கேட்கிறார், ஏமா ஒரு காஃபி கொண்டாமா அப்படின்னு. அந்த அம்மா கிச்சனில் நிற்கிற கோலத்தில் வந்தாங்க, கையில் ஒரு கரண்டி வச்சுருந்தாங்க. யோ என்னையா காஃபி கேட்க ஓயாம, சும்மா காஃபி தான் அது தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கார்பரேஷன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், 3 நாளாக இருமிட்டு இருக்கேன்னு. பின்ன 14 நாள் ஒரு தண்ணி கூட என் கையில் குடிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதை பிள்ளைகள் வீடியோ எடுத்து அப்படி ஜாலியாக சிரிச்சு போட்டிருந்தாங்க. ஒருவேளை அது ஜாலியாக அவங்க எடுத்திருந்தாலும் நிறைய குடும்பத்துக்குள் பிரச்சனை. நானும் இந்த நாட்களில் ஃபோன் மூலமாகவே ஒரு குடும்பத்தை கவுன்சிலிங் கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டியதாக இருந்தது. என்ன புருஷன் வேலைக்கு போக முடியல, மனைவிக்கு ஒரு நாள் வேலைக்கு போக வீட்டில் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு இருக்கும். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருகிவிட்டது. இன்றைக்கு ஒரு வசனத்தை தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியன் சாப்டர் 6:2. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒன் அனதர், ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமங்க. குடும்பம் என்கிற தமிழ் வார்த்தைக்கு கூடும் இன்பம்னு அர்த்தம். அதான் குடும்பம்னு அர்த்தம். கூடும் இன்பம்னு அர்த்தம். ஓடும் துன்பம்னு அர்த்தம். குடும்பம்னா ஓடும் துன்பம், குடும்பம்னா கூடும் இன்பம். அதான் குடும்பம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதுக்கு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த பைபிளில் எல்லாரும் பயன்படுத்துகிற அதிகமாய் பயன்படுத்துகிற வேதாகமத்தில் இந்த வசனத்துக்கு நேர் லெஃப்ட்ல பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் நீங்கள் அழிவீர்கள். நீங்க டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருக்க முடியும். சிங்க கடிக்கிறத, புலி கடிக்கிறத, மிருகங்கள் ஒன்றை கடிக்கிறத பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் அது போல இன்னைக்கு மனிதர்கள் மாறிவிட்டார்கள். ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தால் அழிவீர்கள், அப்படி செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி வேதம் வான் பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் பக்கம் 794 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளி இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படுகிற பிரயாசத்து முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாவதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவிக்காமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று
அவர் சிந்திக்கும் இல்லை, இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகிறான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவளை தூக்கிவிட துணை இல்லையே. 11 பாருங்க, 2 பேர் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாது. எப்படி? 12, ஒருவனை யாதரும் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரம் ஆறாது. நல்ல வசனம். ஒருவருக்கொருவர், புருஷன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரன் சகோதரிகள், ஒன் another, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருக்கொருவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவருக்கொருவர் இந்த காரியத்தை பாரப்படுத்தினார் ஆண்டவர், அதை உங்களோட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பைபிள்ல நிறைய இருக்குது. 1 பேதுரு 4:8, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24, First Peter chapter 4 verse 8 and first 22 வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாயிருங்கள். ஆங்கிலத்தில் in English, deep love for one another. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பாருங்க. நல்ல அன்பார்க்க சொல்லியிருக்கு, அம்பார்க்க சொல்லல. ஒருத்தர் குத்துற மாதிரி இல்ல, அன்பாருங்க. புருஷன் மனைவிட்ட ரொம்ப அன்பாருங்க, மனைவி புருஷன் ரொம்ப அன்பாருங்க. கிறிஸ்து நம்மகிட்ட அவ்வளவு அன்பா இருந்தார். கிறிஸ்து சபை அப்படி நேசித்தார். ஒருத்தர் அன்பாருங்க. அன்பு குறித்து வேதம் சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. ரோமன் சாப்டர் 16 verse 16, 16 வாசிங்க. ரோமர். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு கூட வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். பாத்தீங்களா? அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். சகோதரன் சகோதரனை, சகோதரி சகோதரியை அன்பு வெளிப்படணுமா? அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசித்து பாருங்கள். அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை சாங்கும், சகலத்தை சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. வேதத்தில் இருக்கிறது நிலைத்திருக்கவைகள் 3: விசுவாச, நம்பிக்கை, அன்பு. இதில் 3ல அன்பே பெரியது. ஏசு நம்முடைய அன்பு கூர்ந்தார் தெரியுமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்த்து அன்பு கூறவில்லை. தேவ அன்பு அப்படிங்கிறது, the God's love அப்படின்னு சொல்றது அகாப்பே, unconditional love, நிபந்தனையற்ற அன்பு. Praise be the Lord. ஒருத்தர் நல்ல அன்பாருங்க, நல்ல அன்பாருங்க. அன்பை எதிர்பார்க்கிறாங்க, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. நிறைய குடும்பத்தில் நான் சில கவுன்சிலிங்ல பேசியிருக்கிறேன். நிறைய குடும்பத்தை சமாதானப்படுத்தி கர்த்தருடைய கிருபையினாலே உடைந்து போக வேண்டிய குடும்பங்களை இணைத்து வைத்திருக்கிறேன். ஒரு தங்கச்சிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாள், குழந்தை இருந்தது, நல்ல குடும்பத்தை சார்ந்தவள், அந்த தம்பியும் நல்ல குடும்பத்தை சார்ந்தவன். கொஞ்ச நாள் மன வருத்தத்தில் இருந்தபோது அந்த தங்கச்சிட்ட நான் ஆலோசனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருடைய உண்மை நிலைமையை பார்த்து அவளுக்காக ஜெபித்து ஆலோசனை கூறினேன். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தங்கச்சி சொன்ன காரியம் என்ன? நான் ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த பிள்ளை, நான் கல்லூரியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், என் கணவரும் நல்ல கணவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார், எனக்கு குழந்தை உண்டு, கூட்டு குடும்பம் 1-2 பேர் உண்டு, எல்லா கடமைகளையும் நான் தான் செய்கிறேன், சமையல் நான் தான் பண்ணுறேன், பாத்திரம் நான் தான் விளக்குறேன், துணி நான் தான் துவைக்கிறேன், நானும் வேலைக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவன் அனுப்பணும், ராத்திரி 12 மணி வரலாம் நான் உழைக்கிறேன், காலை 4 மணிக்கு கிளம்புறேன். வேற ஒன்றும் எதிர்பார்க்கல என் புருஷன்ட்ட. அவர் கேட்பார், எங்கள் அப்பா சாப்பிட்டாங்களா? தப்பு இல்லை. அம்மா சாப்பிட்டாங்களா? தப்பு இல்லை. என் தம்பிமார் சாப்பிட்டாங்களா? தப்பு இல்லை. குழந்தை சாப்பிட்டாளா? ஆனால் இதுவரையிலும் நீ சாப்பிட்டியான்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. என் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டாம், சுகவீனமாக படுத்திருப்பேன், உனக்கு என்ன செய்யுதுமான்னு கேட்கல. இதல்ல குடும்பம். கிறிஸ்தவ குடும்பத்தை பேசுகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தை பேசுகிறேன். அது சொல்ல நான் மனப்பூர்வமாக வேலை செய்கிறேன். நான் தான் வீடை துடைக்கிறேன், நான் தான் துணியை துவைக்கிறேன், நான் தான் சமைக்கிறேன். 12 மணி ஆகும் பாத்திரங்களெல்லாம் கழுவி நான் படுக்க போகிறதுக்கு. அதிகாலை 4 மணிக்கு நான் எழும்புறேன், 8 மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்கு வந்து எல்லாரையும் நான் அனுப்பணும். ஒரு நாளாகிலும் வந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. என்ன வாழ்க்கையா, வெறுத்து போச்சு எனக்கு.
இதுவா குடும்பம் என்று கதர்ன கண்ணீர் வடித்த மகளை எனக்கு தெரியும். அவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு பிள்ளைகள் சமாதானமாக இருக்கிறதுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நேரம் ஆண்கள் மிருகத்தை போல நடந்து விடுகிறார்கள். ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒன் another, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. வேதம் அழகா சொல்லுது, டீப் லவ் ஃபார் ஒன் another. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமான அன்பா இருங்க. அன்புனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். மனைவின்னு சொன்னோன்னு சமைக்கிற சமையல்காரி அல்ல. மனைவி துணி துவைக்கிற வெளுப்புக்காரி மாத்திரம் அல்ல. வீட்டு வேலை செய்கிற நாட் சர்வன்ட்ஸ். புரிந்து கொள்ள வேண்டும், கணவர்மார் புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு வேலை செய்யறது கட்டி வைக்கலைங்க, அவங்க வாழ்க்கை துணை. நல்ல கவனி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பா இருங்க, நல்ல அன்பா பேசுங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்தெந்த விதத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியுமோ, வார்த்தையிலேயோ செய்கையிலேயோ உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், இயேசு அதைத்தான் செய்தார். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராக இருப்பீர்கள். அன்பில்லாதவன் சீசன் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்கிறதை அன்பின் மார்க்கம். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பாருங்க, நல்ல அன்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பை வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:9. The first Peter chapter 4 verse 9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். Be hospitable to one another without grumbling. முறுமுறுப்பில்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் நல்ல உபசரிங்க. புருஷன் மனைவி நல்ல உபசரிங்க. இது ஒரு குடும்ப செய்தி. பிள்ளைகள் உங்க பெற்றோரை உபசரிங்க, பெற்றோர் உங்க பிள்ளைகளை உபசரிங்க. வயசான தாய் தோப்பு இருக்காங்களா, நல்ல உபசரிங்க. அது ஆசீர்வாதம். சாப்பாடு போட்டுட்டு தப்பா பேசாதுங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்ல உபசரிங்க, நல்ல ஹாஸ்பிட்டபிள் பண்ணுங்க. சில குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன், வெளியிலேருந்து உறவினர்கள் வந்தால் நல்லா உபசரிப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் சொந்த புருஷனை உபசரிக்கிறது இல்லை, சொந்த மனைவி உபசரிக்கிறது இல்லை. ஹோட்டலில் போய் இவர் சாப்பிடுவார். இவர் சாப்பிடும்போது டோக்கன் அவங்க சாப்பாடு பண்ணுற சர்வ் பண்ணுறவனுக்கு டிப்ஸ் கொடுப்பார் 50 ரூபா. மனைவிக்கு என்னைக்கு டிப்ஸ் கொடுத்தீங்களா? கூப்பிட்டு சொல்லுவாங்க, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேட்ட உடனே தருவான். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், அவன் லிஸ்ட் சொல்லுவான். என்ன இருக்குன்னு கேட்போம். நம்ம சாப்பிட போகிறது 3 இட்லி தான் சாப்பிடுவோம். அது நமக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இந்த ஆள் 3 இட்லி தான் சாப்பிடுவான்னு பார்த்த உடனே தெரியும். ஆனால் கேட்பான், என்ன இருக்குது? அவன் என்ன சொல்லுவான்? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பேப்பர் ரோஸ்ட் இருக்குது, அந்த ரோஸ்ட் இருக்குது, இந்த ரோஸ்ட் இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, வடை இருக்குது, அடுக்குவான். லாஸ்ட்டில் சொல்லுவோம், 3 இட்லி கொண்டா. அவன் கொடுப்பான். உங்களுக்கு சட்னி வேணுமா, சாம்பார் வேணுமா, பயங்கர சந்தோஷம். ஆனால் வீட்டில் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஹோட்டலில் உள்ளவனுக்கு உங்களுக்கு என்ன வியாதின்னு தெரியாது. உங்களுக்கு உப்பு போடணுமா போடாதமா ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவனுக்கு தெரியாது. அவன் எல்லாருக்கும் சமைச்சது உங்களுக்கும் தருவான். ஆனால் மனைவிக்கு தெரியும், என் புருஷனுக்கு உப்பு ஆகாது, என் புருஷனுக்கு சுகர் ஆகாது, என் புருஷனுக்கு கார் ஆகாது. ஒரு நாளும் வீட்டை அற்பமாக எண்ணி விடாதீர்கள், மனைவியை அற்பமாக எண்ணி விடாதீர்கள், புருஷனை அற்பமாக எண்ணி விடாதீர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உபசரிங்க. கண்டுபிடிச்சிடலாம். சிலர் புருஷனை உபசரிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சில நான் பார்த்துருக்கிறேன், அவங்கள தெரியாமலே கவனிப்பேன். விருந்தினர் 4 பேர் போயிருப்போம். உடனே கணவன் முன்னால் அந்த விசிட்டர்ஸ் ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருப்பார். மனைவிட்டு சொல்ல, காஃபி கொண்டாமா. 4 பேர் வந்திருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா உள்ளே இருந்து 5 காஃபி வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கிடணும், இந்த அம்மா அந்த ஐயாவை நல்லா கவனிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அல்லது 4 காஃபி மட்டும் வந்து 4 பேர் குடிக்கும்போது இவர் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா ஐயா கதை கொஞ்சம் சிக்கல் தான் நினச்சிக்கிற வேண்டியதான். வீட்டில் உபசரிப்பு இல்லை, அது அவங்க பிறகு குடிப்பாங்க. இல்லையே, உறவினர்கள் மத்தியில் நீங்கள் அவங்கள உபசரிக்கலையே, அவங்கள கேவலப்படுத்திட்டீங்களே. நல்ல கவனிங்க, நல்ல ஒருத்தர் நல்ல உபசரிங்க, நல்ல ஹாஸ்பிட்டபிள் பண்ணுங்க. அதான் மேன்மையான ஒன்று. அதை முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிங்க. நான் ட்ரெயினில் பார்த்த ஒரு சம்பவம் என்னை உடைய வைத்தது. காட்பாடியிலிருந்து நான் ஒரு ட்ரெயினில் சேலம் வந்துட்டு இருக்கிறேன். அது சேர் கேர். நான் இருந்ததுக்கு பக்கத்தில் அந்த ஒரு டாய்லெட் பக்கத்தில் ஒரு அம்மா, நிறை மாச கர்ப்பிணி,
ஒரு பெக்கர் பிச்சை எடுக்கிறமா உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2.5 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் அவன் உட்காந்துருந்தான். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பையனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைனேன். முடியும் போது நான் உதவி செய்தேன். ஆண்டவருடைய கிருபையினாலே உதவி செய்தேன். ஆனால் என்னை பார்த்து அள வைத்த ஒரு சம்பவம், திடீரென அந்த பையன் ட்ரெயினில் ஓடுறான், குடுகுடுன்னு ஓடுறான். என்ன அந்த 2.5 வயசு பையன் ஓடுறான், எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. அந்த அம்மா நிறைய மாதம் கற்பனையாக உட்காந்துருக்கு, ஓடுறான் அப்படின்னு பார்த்தா அப்படி எட்டி பார்த்தேன். அது சேர் கேர்னால எனக்கு தெரிஞ்சுது. அடுத்த கோச்சில் அவங்க அப்பா பிச்சை எடுத்துட்டு தட்டி தட்டி வராரு. ஓடி போய் அந்த ஸ்டிக்கை பிடிச்சி முன்னால் கூட்டிகிட்டு வந்தான், வேகமாக கூட்டிகிட்டு வந்தான். அதை தன் தாய் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டான். அந்த பிள்ளை எடுத்து ஒரு முத்தமிட்ட காட்சி என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய வைத்தது. நான் ஈரோடு இறங்க போகிறேன், அதனால் சேலத்தில் அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் வந்து கண்ணு தெரியாது அவருக்கு, அவர் ஒரு பிளைண்ட். மனைவி நிறைய மாத கர்ப்பிணி, ஒரு 2.5 வயசில் ஒரு பையன், பிச்சை எடுக்கிற குடும்பம். ஆனால் வந்த உடனே அவர் தன்னுடைய மனைவிக்கு தலையை தடவி கொடுக்கிறார். அவருக்கு பார்வை இல்லை. ஆனால் அந்த சேலம் ஸ்டேஷனில் இறங்கும் போது தன் மனைவியை எவ்வளோ கேர்ஃபுல்லாக அணைச்சி இறக்கி கொண்டு போனதை நான் பார்த்தேன். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பேச்சுவார்த்தை கிடையாது, பேச்சுவார்த்தை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரிப்பு இல்லை. வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை படித்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. The relationship but no fellowship. One more time. The relationship but no fellowship. சொந்த இருக்கு, ஐக்கியம் இல்லை. 10 நாள் பேச்சுவார்த்தை கிடையாது வீட்டில். வெளியில் யாராவது கேட்டால் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் இஸ் மை ஹஸ்பண்ட், அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இஸ் மை ஒய்ஃப். அவர் தான் எல்லாத்தையும் மட்டன் சிக்கன் பீஃப் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு, இந்த அம்மா தான் சமைக்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லை. நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன். இவர் தேவைன்னா இவருக்கு பொம்பளை பிள்ளையரை பிடிக்கும், அந்த அம்மாவுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். இவர் தன் பிள்ளைகிட்ட சொல்லிவிடு, ஏய் உங்கள் அம்மா சோறு போட சொல்லு. அந்த பாவம் போய் சொல்லுதுமில்ல, அம்மா அப்பா சொல்லிச்சு சோறு போடணுமா. இந்த பாவிகளுக்கு ஏஜென்ட் பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, ஏலங்க வேலை உங்கள் அப்பாட்ட அரிசி வாங்க பைசா வாங்கிட்டு வாடா. போய் சொல்ல, அம்மா அப்பா அம்மா சொல்லிச்சு அரிசி வாங்க பைசா வாங்கி தரணுமா, அரிசி வாங்க பைசா தரணுமா. ஒரே வீடு, பேச்சுவார்த்தை இல்லை. இது குடும்பம் அல்ல. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சரியாக உபசரிக்கல, சரியாக பேசலாம், இது உங்கள் பிள்ளைகளை தாக்கத்தை உண்டு பண்ணும். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை வரும்போது அவர்கள் வந்து தவறை செய்து விடுவார்கள். ஒருத்தர் நல்ல உபசரிக்க பழகுங்க, ஒருத்தர் நல்ல ஹாஸ்பிட்டபிள் பண்ண பழகுங்கள். இந்த தவறுகளை ஒரு நாளும் செய்யாதிருங்கள், நல்ல உபசரிக்க பழகுங்க. 3வது குறிப்பு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபேசியன் சாப்டர் 5 verse 21. தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள். Submit to one another. அந்த obedience என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆங்கிலத்திலே நல்ல வார்த்தை போடப்படுது, submit. Submit to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள். பொதுவாக சில கல்யாண வீட்டில் பெரியவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த பிரசங்கத்தில் அவங்க கட்டளையாக சில காரியத்தை பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, மனைவி மாறே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவி இடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு பேசுவாங்க. தப்பு இல்லை, இட்ஸ் குட், பைபிள் வேர்ட் தான். ஆனால் அது இன்பேலன்ஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஒரு ஃபேமிலி பிளஸிங், ஒரு குடும்ப ஆசீர்வாதம் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆசீர்வாதம் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார். குடும்ப ஃபேமிலி பிளஸிங் அங்கே இருக்கு, ஃபேமிலி கவுன்சிலிங் அங்கே இருக்கு. அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submit to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள்னு வேதம் சொல்லுது, அர்ப்பணிங்கள்னு வேதம் சொல்லுது. எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு ஒரு நண்பர் பழகினார், ஒரு போதகர், ஒரு ஏழை போதகர், பாவம், கேரளா தமிழ்நாடு பார்டரில் உள்ளவர். 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள காரியத்தை பிரசங்கிக்கிறேன், 27 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காரியத்தை சொல்கிறேன். அப்போ மேரேஜ் ஆன புதுசில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய கன்வென்ஷனில் பேசுவேன். இவர் என்கிட்ட பழகினார், என் வால் போஸ்ட் எங்கே பார்த்தாலும் வந்துடுவார், என் கூட இருப்பார். நான் அவரை நேசிப்பேன், அவருக்கு காணிக்க கொடுப்பேன், என்னோட வர பேச வைப்பேன். எனக்கு இன்னை வரையிலும் ஒரு நண்பர் ரொம்ப பிடிக்கும். அவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார், பாஸ்டர் உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படுவீங்களான்னு கேட்டார்.
டக்குன்னு கேட்டவன நான் சொன்னேன், இன்னொரு நான் என் மனைவி நேசிக்கிறேன், அவன் தான் எனக்கு கீழ்ப்படினே. அவர் சொன்னார், அந்த கன்னியாகுமரி பாணியில் சொன்னார், கன்னியாகுமரி பேச்சில் சொன்னார், ஐயே புருஷன் கீழ்ப்படியலைன்னா அவன் மிருகமாக இருக்கும்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், பெண்டாட்டி கீழ்ப்படியாதவன் மிருகம் பாஸ்டரே அப்படின்னாரு. அதான் கன்னியாகுமரி பேச்சில் அப்படி அழகாக சொன்னார். எனக்கு புரியலை. நான் சொன்னேன், அது எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், காலையில் காஃபி குடிச்சிங்களான்னாரு. ஆமாண்ணே. உங்கள் மனைவி காஃபி குடிக்கணும்னு சொல்லி தானே தந்தாவே? ஆமாம். கீழ்ப்பிடிச்சிட்டிங்களான்னாரு. ஹலோ, உங்கள் மனைவி கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வராங்களா, நீங்கள் போய் வாங்க போகிறீங்களா? இல்லை, என் மனைவியை விடுறதில்ல, நான் தான் போய் வாங்குறேன். அப்போ மீன் வாங்கிட்டு வாங்க, கருவாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? ஆமாம். கீழ்ப்பிடிச்சிட்டிங்களான்னாரு. நான் கேட்டேன், இட்ஸ் குட். எனக்கு அன்னைக்கு தான் என் மூளையை அவர் திறந்தார். வசனத்தை காட்டுங்கண்ணே. அப்போ தான் எபேசியர் 5:21 எத்தனையோ ஒரு வாசித்தாலும் அன்றைக்கு விசேஷமாக தெரிஞ்சது. வேதம் அழகாக சொல்லுது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவி சொல்கிறாங்க, இது ஃபேமிலி ப்ரேயர் 7லிருந்து 8 மணி வரை பாஸ்டர் சபையில் சொல்லியிருக்காங்க, கட்டாயம் உட்காந்து ஜெபம் பண்ணு. மனைவி சொல்லும்போது என் புருஷன் கீழ்ப்படிஞ்சான பாவமா? எவ்வளோ வேலை வந்தாலும் எவ்வளோ பிரயாணம் வந்தாலும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்காமல், ஞாயிற்றுக்கிழமை கடவுளை ஆராதிக்காமல் பிரயாணம் வேண்டாங்க, உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கணும்னு மனைவி சொன்னது கீழ்ப்படிந்த பாவமா? இப்படி நீங்க நூற்றுக்கணக்கான காரியத்தை சொல்லி பாருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட் டு ஒன் another. ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து பிரமாணத்தை நிறைவேற்றுவது எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் பி தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒருத்தர் நல்ல மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஒருத்தர் நல்ல மன்னிக்கிறவங்களா இருக்க வேண்டும். கொலோசியர் 3:13 வாசிங்கள். கொலோசியன் சாப்டர் 3:13. கொலோசியர் 3:13 பாருங்கள். கொலோசியன் சாப்டர் 3:13. கொலோசியர் 3:13 அதனுடைய 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல. அவர் எப்படி மன்னித்தார்? நாம் பாவிகளாயிருக்கையில் அவர் நம்மை மன்னித்தார். அவர் மன்னிக்காட்ட நிர்மூலமாயிருப்போம், அழிஞ்சிருப்போம், நாசமா போயிருப்போம். அவர் மன்னிச்சதுனால விசுவாசிகளா இருக்கிறோம், ஊழியரா இருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். அவர் மன்னித்தார். என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். நிறைய குடும்ப கேஸுகளுக்கு காரணம் என்ன? குடும்ப சண்டைக்கு காரணம் என்ன? பாருங்க, டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 கேஸ் இந்த 1 வரைக்கும். அதில் 69 கேஸ் வந்து குடும்ப சண்டை. இந்த ஊரடங்கு அதிகரித்த குடும்ப சண்டை. யோசிச்சு பாருங்க, குடும்பத்துக்குள்ள அவங்களால இருக்க முடியல. எப்படி ஆகிலும் வெளியில் சுற்றிட்டு வரும்போது சாயங்காலம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. வீட்டுக்குள்ளே சண்டையா. 1ஆம் தேதி வரைக்கும் 1,40,000 குடும்ப சண்டைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா. ஏன் பிரச்சனை? ஒருத்தர் மன்னிக்க முடியல. மன்னிப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆங்கிலேயர்கள் இந்த வார்த்தை 2 வார்த்தையை வாய்க்குளர பேசுவாங்க. ஆங்கிலேயர்கள் சாரி, தேங்க்யூ ஸோ மச், சாரி. ஒருவேளை நம்மகிட்ட இல்லை, அதனால தான் அந்த வார்த்தை வரலையா அப்படின்னு தெரியல. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை சிலருடைய அதிகாரத்தில் இல்லை. மன்னிப்பதும் தவறல்ல, மன்னிப்பு கேட்பதும் தவறல்ல. மன்னிப்பதும் ஆசீர்வாதம், மன்னிப்பு கேட்பதும் ஆசீர்வாதம். பைபிள் அழகா சொல்லுது, forgive one another. ஒருத்தர் நல்ல மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு நடந்த சம்பவம் ஞாபகம் உண்டு. ஒரு நல்ல கூடின ஒரு அதிகாரி, ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர், நல்ல பெரிய வீடு, வீட்டை சுற்றி நல்ல கார்டன், பால்கனி ரொம்ப அழகாக இருக்கும். அவர் பால்கனியில் காலையில் மூங்கில் சேர் போட்டுட்டு நல்ல அழகான ஒயிட் டிஷர்ட், நல்ல ஒயிட் லுங்கி போட்டு காலுக்கு மேலே கால் போட்டு ஜம்முன்னு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். அம்மா காலையில் டீ கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது எப்படி தான் ஸ்லிப்பாச்சதில் அவர் மேலே போட்டாங்க. காலையில் சூடாக டீ போட்டால் எப்படி இருக்கும்? அது கரை போமா? சூடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம அன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? யோசிங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது யோசிங்க. ஏய், அறிவு இருக்காடி உனக்கு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அறிவு இல்லாமல் தான் அவன் வீட்டில் 30 வருஷமாக மண்ணை கொட்டிகிட்டு இருக்கேன், இல்லாட்ட தான் வந்த அன்னைக்கே போயிருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. இப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு சொல்கிறோம், உனக்கு அம்மா அறிவு இருக்கா, அவங்க அக்காவுக்கு அறிவு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, பெரிய அங்கே 3வது உலகமாக யுத்தமே ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, ஐ எம் ஸோ சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் சொன்ன, நோ நோ மை டார்லின், நோ, நாட் யுவர் மிஸ்டேக், மை மிஸ்டேக், மை கேர்லெஸ்.
இவர் சொல்றாரு ஐ எம் சாரி, அந்த அம்மா சொல்றாங்க ஐ எம் சாரி. ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்காங்க. இந்த வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாது. ஹலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மன்னிச்சிருங்க. மன்னிச்சா டிவோர்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை. மன்னிச்சா உங்களுக்கு பஞ்சாயத்து பேசுறது இன்னொரு ஆள் வரணும்னு அவசியம் இல்லை. மன்னித்து பழகுங்கள், மன்னித்து பழகுங்கள். மன்னிப்பு வாழ்க்கையின் மேன்மை, மன்னிப்பு வாழ்வின் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதென்றால் என்ன? ஒருத்தர் ஒருத்தர் நல்லா மன்னிச்சிருங்க, அது ஆசீர்வாதமான ஒன்று. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் கோர்ட்ல போய் டைவர்ஸ் அப்ளை பண்றான்னா அவனை போல மதீனமானவன் அறிவீனமானவன் ஒருத்தனும் இல்லை. நான் வச்சிருக்க பைபிள்ல நோ டிவோர்ஸ், டைவர்ஸ் இடமே இல்லை. ஒரே தேவன், ஒரே பரலோக ராஜ்யம், ஒரே ரட்சிப்பு, ஒரே குடும்ப வாழ்க்கை, ஒரே புருஷன், ஒரே மனைவி. இதுல கருத்து வேறுபாடு சொல்லி பிரிந்து போகிறதுக்கு பைபிள்ல இடமே இல்லை. ஒருத்தர் நல்லா மன்னிச்சிருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உடைய குடும்பம் செழிப்பதற்கு, குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒருவரை ஒருவர் நன்றாய் நீங்கள் மன்னிக்க பழகுங்கள். ஓகே, ஃபிஃப்த் ஒன் கவனிக்கும்படி உள்ள அன்போடு கேட்கிறேன். அதில் என்ன ஒரு வார்த்தை அழகா இருக்கிறது? ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அழகா போட்டிருக்கு. பியர் ஒன் அனதர், ஸ்ட்ரீம் ஒன் அனதர், ஸ்ட்ரீம் ஒன் அனதர். அவங்கள தாங்குங்க. ஒருத்தர் பிலிப்பி 2:3 வாசிக்கிறோம். பிலிப்பி 2:3 வாசிக்க முடியும். ஒருத்தர் நல்ல தாங்க பழகுங்கள். புருஷனை தாங்குகிற மனைவியா இருக்கணும், மனைவியை தாங்குகிற புருஷனா இருக்கணும், பிள்ளைகளை தாங்குகிற பெற்றோராக இருக்க வேண்டும், பெற்றோரை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்கணும். பெற்றோர் வயசான போது பிள்ளைகள் பெற்றோரை தாங்கணும், அவங்க நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நல்ல வஸ்திரம் கொடுக்கணும், அவங்க உட்கார்ந்து பேசணும். தாயாருக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆக போகுது. நான் தான் வீட்டில் கடைசி ஆள். எங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசுவேன், ஜாலி பண்ணுவேன். அவங்களுக்கு மலையாளம் தெரியும். அந்த காலத்தில் சின்ன வயசில் மலையாளம் படிச்சிருக்காங்க, தமிழும் தெரியும், மலையாளம் தெரியும். அவங்களோட மலையாளத்தில் பேசுவேன். அவங்கள பழைய பாடலை பாட வைப்பேன், அவங்கள என்கரேஜ் பண்ணுவேன், அவங்கள சாப்பிட வைப்பேன். சாப்பாடு தேவையில்லாட்டாலும் அவங்கள சாப்பிட வைப்பேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அவங்கள தாங்கணும், வார்த்தையில் தாங்கணும், செய்கைகளில் தாங்கணும். மனைவி அப்படித்தான் தாங்கி கொண்டு போகிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அந்த மனைவி அப்படித்தான் தாங்கி போகிறார். அந்த ஊழியம் எனக்கு சக்சஸாக இருக்குது. ஒருத்தர் நல்ல தாங்கி பழகுங்க, தாங்கி கொள்ளுங்கள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நல்லவர். ஓகே, பேசிட்டே போகலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, the first Peter chapter 4 verse 10, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. ஹெல்ப் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவி செய்யுங்கள். இப்ப நல்ல நாட்கள். ஒரு சிலரை தவிர ஒரு 95%, ஒரு சிலரை தவிர 95% குடும்பத்துக்குள்ள தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க, நல்ல சந்தோஷமா உதவி செய்யுங்க. மனைவி சவிக்கிறாங்களா, கொஞ்சம் காய்கறிலாம் வெட்டி கொடுங்க. மனைவி துணி துவைக்கிறாங்களா, கொஞ்சம் அலசி கொடுங்க. தண்ணி வருதா, தண்ணிலாம் கோரி கொடுங்க. நல்ல உதவி செய்யுங்க. அது ஆசீர்வாதம் தானே, ஒன்றாலும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஒருத்தருக்கு நல்ல உதவி செய்யலாமே, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் எப்பவும் நீங்கள் வீட்டில் இல்லை, காலேஜ் போயிருவீங்க, ஸ்கூல் போயிருவீங்க, இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க. பெற்றோர் கீழ்ப்பிடிங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவர் நல்லவர். வேதம் அழகா சொல்லுது, ஹெல்ப் ஒன் அனதர். நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றாய் நீங்கள் உதவி செய்யும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ரெண்டாவது பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 11 வசனம். The first Thessalonians chapter 5 verse 11. 1 தெசலோனிக்கர் 5:11. 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 11 வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஆங்கிலத்தில் comfort each other and edify one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். புருஷனுக்காக ஜெபிங்க. புருஷனுக்கு வசனத்தையும் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். சோர்ந்து போயிருக்கும் போது வார்த்தையை சொல்லுங்க. இங்க பாருங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர். சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள் டிவிலே உட்கார்ந்துருக்காங்களா, பிள்ளைகளை வசனத்தை கொண்டு போதீங்க.
சத்தியத்தை விட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இப்படி இருக்காது. அசிங்கமான ஆபாசமான காரியத்தை பார்க்காத. பிள்ளைகளை பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். ஜெபம் பண்ண சொல்லுங்க, வேதம் வாசிக்க சொல்லுங்க, குடும்ப ஜெபத்தில் அமர்த்துங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி அடைய செய்யுங்கள். ஆண்டவர் நல்லவர். இந்த கொரோனா வைரஸ் வந்திருந்த போது ஆப்பிரிக்கா நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்து என் அறியாமலே கண்களிருந்து கண்ணீர் ததும்பியது. ஒரு ஸ்கூலில் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அந்த நாட்டுக்கு கொரோனா போகலை, ஆனால் அதை பற்றி கேள்விப்பட்டாங்க. டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உலக வரைபடத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு எட்டாத பிள்ளைகள் ஸ்டூலுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியாவில் கை வச்சிருக்கு, ஒரு பிள்ளை அமெரிக்காவில் கை வச்சிருக்கு, ஒரு பிள்ளை யூரோப்பில் கை வச்சிருக்கு, ஒரு பிள்ளை இந்தியாவில் கை வச்சிருக்கு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு 10-12 வயசுக்குள்ள பிள்ளைகள் கதறி கதறி அழுகிறார்கள். உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண வச்சிங்களா? அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண வச்சிங்களா? ஜெபம் பண்ண வைங்க. மழலையானாலும் சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும் என்று சொல்லிக் கொடுங்கள். உங்க பிள்ளைகளை நீங்க இப்போ உருவாக்குறீங்கன்னா உங்க பிள்ளைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா அவங்க வளருவாங்க. புருஷனையும் ஜெபிக்க வைங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு, ஜெபிக்க வைங்க. ஆண்டவர் நல்லவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாக்க செய்யுங்கள். ஆண்டவர் நல்லவர். அவனுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு காரியத்தை நான் சொல்லி அமர்றேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் 7 காரியத்துக்கு இடம் கொடுத்துடாதுங்க. அதை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 7 காரியத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. நீ யாரானாலும் சரி, நீங்கள் சர்ச்சுக்கு போகிற ஆளா போகாத ஆளோ, கிறிஸ்டியனோ நான் கிறிஸ்டியன் எனக்கு தெரியாது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள். 7 காரியத்தை செய்யாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் 7 ஆவிகளை கண்டுபிடிங்க. 7 spirits in the family life. குடும்பத்தை அழிக்கிற 7 ஆவிகள். 1 கவலை, அவிசுவாசம், தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குற ஆவி, இடம் கொடுத்துறாதுங்க. The spirit of worry and believe, inferiority complex. கவலை, அவிசுவாசம், தாழ்வு மனப்பான்மை அழிச்சிரும் சிலரை. வேண்டாம், தைரியம் பாருங்க, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், நடத்துவார்னு சொல்லுங்க. அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துறாதுங்க. நம்பர் 2 கீழ்ப்படியாமையின் ஆவி. The spirit of disobedience. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்லை, புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறதில்லை, தேவையின் அடிப்படையில் புருஷன் மனைவிக்கு சிலரை கீழ்ப்படுகிறதில்லை. இது ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி. ஏனென்றால் இந்த ஸ்பிரிட் ஆஃப் டவுட், சந்தேகத்தின் ஆவி. ஒரே சந்தேகம் மனைவி, ஒரே சந்தேகம் புருஷனை. சந்தேகம் ஒரு குடும்பத்தை அழிச்சிரும். சந்தேகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதுங்க. புருஷனை மனைவி நம்புங்க, மனைவியை புருஷன் நம்புங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவன் இருதயம் அவளை நம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது சோர்வின் ஆவி. இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். ஐயோ வேலைக்கு போக முடியலையே, ஐயோ வருமானம் இல்லையே, ஐயோ ஆசீர்வாதம் இல்லையே. டிப்ரெஷன் இடம் கொடுக்காதுங்க. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நடத்துவார்னு சொல்லுங்கள். 5வது த ஸ்பிரிட் ஆஃப் டைவர்ஷன், பிரிவினையின் ஆவி. ஒரு நாளும் பிரியக்கூடாது. கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகமா இருங்க. பிரிவினைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு நாளும் இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. 6வது கோபத்தின் ஆவி. த ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர், கோபத்தின் ஆவி. பெரிய கொலைகாரனை மாறினது தெரியுமா? கோபம். பெரிய சண்டைக்காரனை மாற்றுகிறது கோபம். தவறான வார்த்தைகளை சொல்லுகிறது கோபத்தின் ஆவியில தாறுமாறா பேசி விடுகிறோம். கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதுங்க. கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன். ஆண்டவர் தந்த புருஷன் மனைவி சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. வேசித்தன் ஆவிக்கு, இச்சையின் ஆவிக்கு இடம் கூடாதிருங்கள். வேசி கள்ளரை ஆண்டவர் நியாயந்திருப்பார். எபேசியர்ல வாசிக்கிற விபச்சாரக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. புருஷன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் புருஷன் மனைவியை ஏற்படுத்தி இருக்கிறார். 7 ஆவிக்கு இடம் கொடுத்துறாதுங்க. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தலைகளை தாழ்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Lord. Thank you Lord. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து. உமக்காய் ஓடுவோம், உம்தன் நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உம்தன் நாமம் சொல்லுவோ,
கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படியிட்டு எஸ் லார்ட் முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லா வல்லவரே. ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய், எல் ஷடாய், எஸ் லார்ட், எல்லா வல்லவரே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, எல்ரோய், எல்ரோய். சொல்லுங்க பாக்க. என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. ஹல்லேலூயா. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்த நாமம் சொல்லுவோ. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கா ஒரு ஜெபியுங்கள். நிறைய வார்த்தை இருக்கிறது. யாக்கோபு 5:16 pray for one another. ஒருத்தருக்காவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது மலட்டுத்தன்மை மாறி அவள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். நிறைய இருக்கு பைபிள்ல, தேடி வாசிங்க. ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சிருங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் தாங்குங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15:7 ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் ஒன் another. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க செழிப்பா இருப்பீங்க. குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்க எத்தனை பேருக்கு ஆசை? ஒருவேளை விட்டு கொடுக்க மனசு இல்லாம இருந்திருக்கலாம், ஒருவேளை மனசு கீழ்ப்படிய மனது இல்லாம இருந்திருக்கலாம், ஒருவேளை தேற்ற மனது இல்லாம இருக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:18 5:11 வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஒருத்தர் தாக்கிறாதுங்க, ஒருத்தர் இஸ் நாட் பிளைம், குற்றப்படுத்திடாதுங்க, அற்பமா அலட்சியம் பண்ணிடாதுங்க, தேற்றுங்க. கம்ஃபோர்ட் அண்ட் என்கரேஜ் ஒன் another. அப்படி செய்யுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஒரு மாதிரியான குடும்பமா இருக்கும். உங்க குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும். நிகழ்ச்சி பார்க்கும் போதே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தேகங்கள் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கவலை கண்ணீர் மாறப்போகிறது. 128ஆம் சங்கீதத்திலே உபவாகம் 28 சொல்லப்பட்ட குடும்ப ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் உங்களுக்கு பலிக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணலாமா? வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சூழலமை கருதி வீடுகள் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள் பெருகி வருகிற நாட்கள், குடும்பத்திலே குழப்பத்தை, பிரிவினை உண்டாக்குற பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். I bind in Jesus name right now.
குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குடும்பமாய் ஆராதிக்கட்டும், குடும்பமாய் பாடட்டும், ஜெபிக்கட்டும், குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப தரித்திரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், குடும்ப சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், குடும்பத்தில் வியாதியா இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. ஆண்டவரே, ஒருவேளை டிவியில பார்த்து கொண்டிருக்கும் போதே குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று முழங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு ஹெவன்லி ஃபேமிலியா, ஒரு பிளஸட் ஃபேமிலியா, ஒரு ஜாய்ஃபுல் ஃபேமிலியா இருக்கட்டும், பரலோக குடும்பமா, ஒரு மகிழ்ச்சியின் குடும்பமா, ஒரு ஆசீர்வாத குடும்பமா இருக்க நீர் தந்த அதிகாரத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் பெரிய சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முதற்கு என் குடும்பத்தை கர்த்தர் மாற்றினார்னு சொல்ல கிருபை தாரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க, ஒருத்தர் புரிந்து கொள்ள உதவி செய்யும். புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளும் இப்படி வாழ நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நிகழ்ச்சியை பார்த்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் திருச்சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நாங்கள் 4 முதல் 6 மணி வரை இந்த குடும்ப நிகழ்ச்சி நடத்துகிறோம். கால சூழ்நிலைமை சரியாகும் போது நீங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் அதில் கலந்து கொள்ளலாம். அந்த நிகழ்வை நாங்கள் முதல் புதன்கிழமை தோறும் மாலை நேரத்தில் 7 மணிக்கு நாங்கள் ஒலிபரப்புகிறோம். பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லுகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சர்வீஸ் மகிமை டிவியிலே நேரடி ஒலிபரப்பப்படும். காலை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Praise.